के बूथ लेवल के कार्यकर्ताओं के दर्शन करना ये मेरे लिए बहुत बड़ा सौभाग्य है। இன்னைக்கு பிப்ரவரி 14 உலகமே காதலை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம நாட்டை பாதுகாத்த அந்த 40 வீரர்களோட தியாகத்தை நம்மளால் மறக்க முடியுமா? புல்வாமா தாக்குதலோட 7வது ஆண்டு நினைவு தினம் இன்னைக்கு. அசாமில் பேசின பிரதமர் மோடி இன்னைக்கு இருக்கிற இந்தியா எதிரிகளோட வீட்டுக்குள்ளே புகுந்து அடிக்கும்னு ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸை முஸ்லீம் லீக் மாவோயிஸ்ட் காங்கிரஸ்னு சொல்லி அட்டாக் பண்ணியிருக்காரு. தேர்தல் நெருங்குற நேரத்தில் தேசப்பற்றுக்கும் அரசியலுக்கும் இடையிலான இந்த மோதல் இப்போ டாப் ட்ரெண்டிங்னு சொல்லலாம் இந்தியாவில். ஒரு பக்கம் பட்ஜெட் அறிவிப்புகள், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அதிரடி பேச்சுகள். 2026 தேர்தல் களம் இப்போ வேற லெவலில் சூடாகிட்டு இருக்கு. பாதுகாப்பு தான் முக்கியமா இல்லை வளர்ச்சியா? வீர மரணம் அடைந்த நமது வீரர்களுக்கு மரியாதையோட ஒரு ஜெய் இந்த கமெண்ட் மூலமாக சொல்லுங்க. பிரதமரோட இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சிந்தித்து செயலாற்றுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.